இதோட ரேட், இதோட கதையெல்லாம் நான் சொல்லட்டுமா? வாட்டர் பாட்டில் அங்கேருந்து வர்றதுக்கு ரொம்ப இந்த டவல் நல்லா இருந்துச்சு. இதனா எவ்வளோ நேரம் டிலே? எவ்வளோ நேரம் டிலேக்கா? 12:40க்கு ட்ரெயின், 6:10. நைட்டு சாப்பாடு சாப்பிட்றோம். அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? இட்லி, பொடி. நான் தெரியும். அம்மா சாதம், நிறைய ஐட்டம் போகுது. கொஞ்சம் அக்கா குட் நைட். என்ன பண்றீங்க? ஆமாமா, பண்ணாத பாத்துங்க. இவ்வளோ டிலேயான ட்ரெயினில் போகணுமா? உள்ள வீட்டுக்கு பரப்பிட்டா சேம். எஸ்தராணியை பார்க்கவா இல்லை ஜோஹன் ஜோனத்தான் பார்க்கவா? ஜோஹன் ஜோனத்தனை பார்க்க, பிள்ளைய பார்க்க போகிறவன். இதனா பக்கத்தில் இருக்கிற பிள்ளைமா சீவல் வரல. எனக்கு கொஞ்சம் பிடிக்குமா? அவ்வளவு பிடிக்குமா? சும்மா சொல்றேன். After 2 days. அவ்வளோதான். லோக்மான்ய திலக். அப்புறமா லாஸ்ட்ல தான் சர்ப்ரைஸ்க்காக தான் சித்தி வேணும். நீயா பாம்பே vlogல தான் காட்டுவேன்.
பாத்தீங்களா இது என்ன தெரியுது அன்னாச்சி பழம் மாதிரி இருக்கா ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கா இப்ப பாக்குறீங்களா எப்படி சூப்பரா இருக்குல்ல பழம் மாதிரி மூடி வச்சிருக்கு அதுக்குள்ள கொண்டு வச்சிருக்கான் பாரு நீ கொண்டு பண்ணு என்னது உள்ள சர்ப்ரைஸ் ஆகுடா ஆகுடா சர்ப்ரைஸ் ஹாய் அப்படி உக்காருப்பா அடடே இது என்ன உங்க அப்பா மாதிரி ரெடியா இருக்கியா எப்படி அடடே ஐடி கார்டு தான் கண்ணாடி தான் அவன் ட்ரெஸ் அழகா பண்ணி உட்காருங்க எவ்வளோ பெரிய மீன் அம்மா அம்மா கிட்டே நில்லு அந்த இதுல வாங்கிட்டு வந்தாங்களே ஒப்பட்டு தப்பு வடை பாம்பே போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு ஆனால் அங்கே போய் நிறைய வீடியோ எடுக்கலை பிகாஸ் அக்காவுக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஷிஃப்டிங் 1 வீக்கில் பண்ணனால அப்புறம் நாங்கள் ஒரே ஒரு ஷாப்பிங் பண்ணோம் டிமார்ட் ஆஸ் யூஷுவல் ஸோ அங்கே என்ன இருக்குன்னு தெரியும் டிமார்ட்டில் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணால் ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணேன் பிகாஸ் அங்கேருந்து இங்கே வரணும் வெயிட்லாம் தூக்கணுன்ட்டு அப்படி இருக்கும்போது இந்த டவல் நல்லா இருந்துச்சு ஸோ சாஃப்ட் பாத்திங் டவல் இதில் கிட்டன் போட்டிருக்கோம் அப்புறமா இங்கே ஹேங்கிங் கூட இருக்கும் அதனால இது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறமா ஒரு வாட்டர் பாட்டில் அங்கேருந்து வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதோட ப்ரைஸ் 300 நல்லா ஒர்த் எனக்கு பிடிச்சிருந்தது இதில் இந்த லாக் அண்ட் இந்த லாக் 2 இருக்குது அதனால் பிடிச்சி அப்புறமா இது ஒரு கேட்சர் ட்ராவல் எசென்ஷியலாக தான் வாங்கியிருந்தேன் ஸோ இதுதான் டிமார்ட்டில் வாங்கின ஷாப்பிங் ட்ராவல் எப்படி இருந்தது காய்ஸ் வெரி சூப்பர் சூப்பரா வரப்போ செம போரு இப்போ நைட்டு 10 மணிக்கு ட்ரெயின் ஆனால் எடுத்தது எப்போ 1 மணிக்கா 12:30க்கா 12:10க்கு தான் ட்ரெயின் எடுத்தாங்க இங்கே வந்து ரீச் ஆக 1 டே ஃபுல்லாக போய் அடுத்த நாள் விடிய காலையில் 3 மணிக்கு வந்தோம் வீட்டுக்கு ஸோ இதுதான் ட்ராவல் டைம் அதனால் நாங்கள் நல்லா தூங்கிட்டோம் செம்ம போர் அடிக்கும்ட்டு இங்கே பார்த்தீங்களா ஹனி இதோட ரேட் இதோட கதையெல்லாம் நான் சொல்லட்டுமா அந்த ஹனி வாங்கினோம்ல அந்த கதை சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ஹனி வந்து 250 ரூபா சொன்னான் என்கிட்ட ஆக்சுவலி ட்ரெயினில் வந்துட்டு நாங்கள் சீட்டில் இருந்தது ஒரு சீட் மட்டும் ரொம்ப தூரம் அது கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எல்லாம் ஒரே சைட் வந்துட்டோம் அப்போ ஒரே சைடில் இந்த பக்கம் சைடில் வந்து 3 மெம்பர்ஸ் உட்காருவாங்கள்ல அப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக தமிழ் பீப்புள்ஸ் இருந்தாங்க ஸோ கொஞ்சம் எப்படி சொல்ல பேசுகிறதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா மும்பையிலேருந்து நம்ம தமிழ்நாடுக்கு வரோம்னா எல்லாருமே ஹிந்தி தான் பேசுவாங்க கரெக்டாக அப்போ நாங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தோம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் இருந்தாங்க விதவிதமாக ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் தான் இருந்தாங்க இல்லாமல் ஆமாம் அப்புறம் வர எல்லாருமே இறங்கி வந்துட்டாங்க அப்படி இருக்கப்போ எங்களோட இந்த எப்படி சொல்கிறது சீட் இருந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே தமிழ் பீப்புள் அப்போ ஒருத்தர் வந்துட்டு நல்லா பிஸ்னஸ் தெரிஞ்சவராக இருக்குவார் போல் வாங்கினதெல்லாம் அம்மா தான் அந்த ஹனி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன ரேட் சொன்னாங்க 250 ரூபா இது எங்கே வாங்கினோன்னா ஹனி நம்ம ட்ரெயினில் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களாம் விற்றுட்டு போவாங்கள்ல டீ சாய் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போவாங்களா அப்படி வந்து ஒரு பர்சன் தான் ஹனி விற்கிறது அப்போ வாங்கணுன்ற ஐடியாலாம் கிடையாது அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து காமிச்சாங்க என் கையில் வந்து டெஸ்ட் பண்ணுங்க இந்த அம்மா குடிச்சு பாருங்க கையில கொடுத்தாங்க இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்ப வந்து அப்படியே அந்த ஆள் கன்வின்ஸ் பண்ண அம்மா வந்து ஓகே அப்படின்ற அளவுக்கு வந்தாங்க அப்ப ரேட் எவ்வளவு சொன்னா ரேட் சொல்லும்போது 250 ரூபா சொன்னாங்க அப்போ வந்து ஆப்போசிட்ல இந்த பீப்புள் வந்து ஒரு அண்ணா வந்து என்கிட்ட ஒரு அங்கிள் அண்ணா ஆக்சுவலி அவர் வந்து கை கட்டுறாரு இல்ல வாங்காத 100 ரூபாய் தான் வரும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கை காமிச்சார் அப்போ உடனே அம்மா கிட்ட எப்படி சொல்ல அவன் பேசிட்டே இருக்க சிக்னலும் காட்ட முடியல அப்புறம் அம்மாவும் வேண்டாம்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்தாலும் என்ன பண்ணாரு எங்களுக்கு 100 ரூபாய் சொன்னால அவர்கிட்ட ஒரு டெஸ்டிங் கொடுத்தாரு என்ன டெஸ்ட் எங்கிட்ட வந்து தண்ணியில வந்து போட்டால அந்த தண்ணியில போட்டு கலக்கி காட்டினாரு
தண்ணி ஒரு பாட்டில் தண்ணியில வந்து அந்த தேனை ஊற்றி கலக்கி காட்டினாரு. அப்போ தேன் வந்து கீழே படிஞ்சுது அப்படின்னா அது உண்மையான தேனை அப்படின்னு அவரு சொன்னாரு. எனக்கு இது எவ்வளவு கரெக்ட்னு தெரியாது. தேனை பற்றி அனுபவம் எங்களுக்கு கிடையாது. அப்புறம் அவர்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஒரு 3 ஃபேமிலிஸ் தான் வந்திருப்போம் நினைக்கிறேன். அவர் ஒரு சைடு ஃபேமிலி, இன்னொரு பக்கம் ஒருத்தங்க, அப்புறம் நாங்க 3 பேர். 250 ரூபா சொன்னாரு. அப்ப நம்ம அப்படின்னா 50 ரூபா குறைச்சி 200 ரூபாய் அப்படின்னு தான் நம்ம அப்படி கேட்போம். ஆனா அவர் வந்துட்டு பாம்பேல இருந்த ஒரு பர்சன்னால கொஞ்சம் அந்த பிசினஸ் எல்லாம் பண்ணிருப்பாப்புல. அப்ப அவர் சொன்னாரு இதெல்லாம் 60 ரூபாய் 70 ரூபாய் தான் வரும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறமா சரி ட்ரெயின்ல வந்து விற்கனால 100 ரூபாய்னா ஓகே அப்படின்னு சொல்லி 3 பேரும் வாங்கினதுனால 100 ரூபாய் போட்டு வாங்கியாச்சு. அது 100 ரூபான்ட்டு ஃபர்ஸ்ட் கேட்டேன். எப்படின்னா 250 ரூபாயில இருந்து பார்கெயின் பண்ணி 100 ரூபாய்க்கு கடைசியா வந்து கேட்டாரு. ஃபைனலா 100 ரூபா தான், இதுக்கு மேல இல்லைன்னா வேண்டாப்பா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன்னா தெரியல, கொடுத்துட்டான். 100 ரூபாய்க்கு 3 பேர் வாங்கினதுனால கொடுத்துட்டான். அப்ப அதோட உண்மையான ரேட் எவ்வளோன்னு கூட தெரியல. நாங்க தெரியாதவங்கனால 250னா அப்ப 200 50 ரூபாய் தான் கம்மி பண்ணிருப்போம் இல்ல. கரெக்டான ரேட் நமக்கும் தெரியாது. ஆனா அதுல தேன்ல வந்து என்ன ஊர் போட்டிருக்குன்னா அதோனி ADONI அப்படின்னு தான் இருக்குது. அப்ப அங்கிருந்து வாங்கிட்டு வந்திருப்பானா இல்ல எப்படிலாம் தெரியாது, எங்க இருந்து எடுத்துட்டு வந்தான்லாம். ஆனா தேன் மாதிரி இருக்கா? தேன் நம்ம அவ்வளோவா சாப்பிட்ட அனுபவம் இல்லைல்ல, அதே தேன் இருக்குது அவ்வளோதான். நம்ம வேற எதுவும் சொல்ல முடியாது. இதுதான் இதோடைய ஸ்டோரி தேனுக்கு.